லங்கஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று உலக அரசியலில் பிரதானமான ஒரு விடயம் நிகழ்ந்திருக்கின்றது. 2 வாரத்திலே ஈரானுக்கு தாக்குதல் நடத்துவது குறித்து 2 வாரங்களுக்குள் நாங்கள் அறிவிப்போம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இப்படியான ஒரு கருத்தை தெரிவித்து 2வது நாளிலேயே, அதாவது இன்று அதிகாலையிலே ஈரானுடைய முக்கியமான 3 நியூக்ளியர் சைட் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. குறிப்பாக ஈரானினுடைய முக்கியமான அணுசக்தி தளங்கள் மிகவும் பாதுகாப்பாக நடத்தப்பட்டு வருகின்ற அணுசக்தி தளங்களான போர்ட்டோ, நட்டான்ஸ், இஸ்பஹான் என்கின்ற இந்த 3 இடங்களுக்கு அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. B2 ரக பங்கர் பிளாஸ்ட் என்கின்ற ரக விமானங்கள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல் நடவடிக்கையை அமெரிக்கா முன்னெடுத்திருக்கின்றது. அவை என்ன நடந்தது, இப்பொழுது என்னென்ன புதிய அப்டேட்டுகள் இருக்கின்றது, அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து அனைவரும் பயத்துடன் ஒரு அச்சத்துடனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், 3ஆம் உலக யுத்தம், இதன் மூலமாக மீண்டும் 3ஆம் உலக யுத்தத்துக்கு உலகம் முகம் கொடுக்க நேரிடுமா என்ற மாதிரியான ஒரு விடயம்தான் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் இந்த காணொளியில் என்ன நடந்தது என்பது குறித்து. இந்த செய்தி சம்பந்தமாகத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் இன்று அதிகாலையிலேயே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு ஊடக சந்திப்பின் ஒன்றை ஏற்படுத்தி இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை அறிவிக்கின்றார். ரைசிங் லைன் ஆபரேஷன் மூலமாக ஈரானின் முக்கிய 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நான் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் மூலமாக இஸ்ரேல் வரலாற்றில் ஒரு முக்கியமான வெற்றியை இன்று தன்வசப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் ஒரு ஊடக சந்திப்பொன்றின் மூலமாக ஒட்டுமொத்த உலகிற்கும் தாங்கள் ஒரு அற்புதமான இராணுவ வெற்றியை பெற்றிருக்கின்றோம் என்ற மாதிரியான ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அவர் குறிப்பிடும் போது, இந்த பயங்கரமான அழிவுகரமான தளங்களை அவர்கள் கட்டியெழுப்பும் போது எல்லோரும் பல ஆண்டுகளாக அந்த பெயர்களை கேட்டனர். இன்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒரு அற்புதமான இராணுவ வெற்றி என்று நான் உலகிற்கு தெரிவிக்க முடியும். ஈரானின் முக்கிய அணு செறிவூட்டல் வசதிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டன என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் என்றுதான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. இன்று காலையில் நடந்த ஊடகத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு உறுதிப்படுத்துகின்றார். தங்களுடைய, அதாவது அமெரிக்காவின் B2 ரக விமானங்கள் ஈரானுக்குள் சென்று ஈரானில் அமைந்திருக்கின்ற முக்கியமான 3 நியூக்ளியர் சைட்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி தகர்த்திருப்பதாக அவ்வாறு அவர் உறுதிப்படுத்தினார். பின்னர் தான் உலகத்தில் ஒட்டுமொத்த பிரதான செய்தித்தளங்கள் அனைத்துமே இந்த செய்தித்தான் பிரதானமாக இப்பொழுது பரவலாக கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது அவருடைய அந்த ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்த இன்னும் பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். ஈரான் இப்போது சமாதானத்துக்கு முன்வராவிட்டால் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் தாக்குதல்கள் மிக அதிகமாக இருக்கும், மோசமாக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமைதி விரைவில் ஏற்படும் அல்லது கடந்த 8 நாட்களில் நாம் கண்டதை விட ஈரானுக்கு மிகப்பெரிய சோகம் ஏற்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். நினைவில் கொள்ளுங்கள், இன்னும் நிறைய இலக்குகள் உள்ளன. இன்றிரவு அவற்றில் மிகவும் கடினமானதாகவும் மிகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. ஆனால் அமைதி விரைவில் வரவில்லை என்றால் நாங்கள் துல்லியம், வேகம் மற்றும் திறமையுடன் மற்ற இலக்குகளை நோக்கி செல்வோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். சுமார் 4 நிமிடமாக டொனால்ட் ட்ரம்ப் உரையாடி இருந்தார் அந்த ஊடக சந்திப்பில். அதன் போது தெரிவித்த கருத்துக்கள் தான் அவை. இனியும் அமைதிக்கு வராவிட்டால் இதைவிட மோசமான தாக்குதலை ஈரான் எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது கூட தகவலின் அடிப்படையில் ஒரு சில இடங்களில் ஒரு சில தாக்குதல்கள் இடம்பெற்றதாக இஸ்ரேலில் இருந்து ஒரு சில செய்திகள் வெளியாகிறது. அதாவது ஈரான் தங்களுடைய பதிலடி தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈரானுடைய அரசு தொலைக்காட்சியும் செய்திகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றது. எந்த இடம் என்பது குறித்து இன்னமும் உறுதியாக சொல்லப்படாத காரணத்தினால் அது சம்பந்தமாகவும் நாங்கள் எங்களுடைய அடுத்தடுத்த காணொளிகளில் எங்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இடம்பெற்றது என்பது குறித்து அறிவிக்க தயாராக இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது ஈரானுக்கு கடும் கோபம். காரணம், இப்படி 2 வாரங்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். 2 வாரங்களுக்குள் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் என்று. ஆனால் 2வது நாளிலேயே, இப்படி கூறி 2வது நாளிலேயே இப்படி ஒரு மோசமான தாக்குதலை நடத்தி ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி தளங்களுக்கு தாக்குதல் நடத்தி அவற்றை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் சொல்வது என்னவென்றால்,
இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் என்று தெரிந்தே நாங்கள் இதற்கு முன்கூட்டியே எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து அகற்றிக் கொண்டோம் என்று தான் ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்றது. இது எந்த அளவு உண்மை என்பது குறித்து இன்னமும் உறுதியாக கூற முடியாமல் காரணம் இஸ்ரேல் ஈரானை தொடர்ச்சியாக அவதானித்த வண்ணம் தான் இருக்கின்றது. மொசாட் அதிகாரிகள் எல்லா பக்கங்களிலும், அதாவது இஸ்ரேல் மாத்திரமல்ல இஸ்ரேலை அன்றைய அனைத்து பகுதிகளிலுமே உளவு பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் உண்மையாகவே இந்த தாக்குதலுக்கு முன்பதாகவே அவர்களுக்கு தேவையான அணுசக்தி இருக்கின்ற முக்கியமான விடயங்களை அங்கிருந்து அகற்றி இருக்கின்றார்களா, அவர்கள் தேவையானவற்றை அகற்றிவிட்டார்களா என்ற ஒரு தகவலும் எந்த விதமான தகவலும் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஈரான் அரசு சொல்கின்றது எங்களுக்கு தேவையான அகற்றி விட்டோம் என்று தான் கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. இதனிடையில் ஈரானிய அரசு என்ன கூறியிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோமே ஆனால், ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க இராணுவ தலைவர்கள் தங்கள் துருப்புகளுக்கு சாத்தியமான பதிலடி தாக்குதல்களுக்கு தயாராக இருக்குமாறு கூறி வருகின்றனர். 19 இராணுவ தளங்கள் இன்றிரவு நடைபெறும் தாக்குதல் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் வசதிகள் மீது முன்னெடுக்கப்படலாம் என்று இராணுவ தலைவர்கள் துருப்புக்களிடம் தெரிவித்துள்ளனர். மட்டுமின்றி ஈரான் ஆதரவு பயங்கரவாத அமைப்புகளும் இந்த பதிலடி தாக்குதலில் களமிறங்கலாம் என்றும் அமெரிக்க இராணுவ தளபதிகள் எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கு முழுவதும் பல நாடுகளில் சுமார் 40,000 அமெரிக்க வீரர்கள் முகாமிட்டுள்ளனர். அமெரிக்காவிற்கு மட்டும் மத்திய கிழக்கில் 19 இராணுவ தளங்கள் உள்ளன. இதில் 8 தளங்கள் நிரந்தரமானவை. இதில் கத்தார், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைனில் முக்கியமான தளங்கள் அமைந்துள்ளன. 9 மில்லியன் மக்கள் ஈரான் இந்த தளங்கள் மீது தாக்குதல் தொடுக்கும் என்றால் GCC எனப்படும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளான பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் இந்த போரில் வலுக்கட்டாயமாக களமிறங்க கூடும் என்ற ஒரு தகவலும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இது எப்படி இருப்பினும் இதன் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை 2, 3, 4 மடங்காக பல மடங்காகவே அதிகரிக்கப் போவது உறுதியாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது அத்தனையுமே ஈரான் தங்களுடைய பதிலடியை எப்படி வழங்கப் போகின்றது என்ற மாதிரியான அதை பார்த்துத்தான் அந்த முடிவு. கச்சா எண்ணெய் இப்பொழுதே இலங்கையில் பெட்ரோல் விலை குறித்து தான் அரசியலில் பெரிதாக பேசப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த யுத்தம் மிகவும் உக்கிரமாக மேலும் வலுப்பெற்று சென்றால் நிச்சயமாக கச்சா எண்ணெய் உலக விலை அதிகரிக்கும். அதனையடுத்து இலங்கையிலும் இந்த பெட்ரோல் பிரச்சனை நிச்சயமாக வரக்கூடும் என்று முன்கூட்டி சொல்லப்படுகின்றது, ஒரு அனுமானிக்கப்படுகின்றது. ஆகவே இதற்கிடையில் ஈரானுக்குள் ரேடார்கள் எல்லாம் கடந்து அதற்கு அகப்படாமல் ஈரான் வான்பரப்பிற்குள் சென்று இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கின்ற B-2 ரக விமானங்கள் சம்பந்தமாக இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் அதிகமாகவே பேசப்பட்டு வருகின்றது. அது ஒரு குருவி, அதாவது வௌவால் அமைப்பை போன்றது. இந்த வௌவால் போன்ற அமைப்பை கொண்ட இந்த விமானம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. அதிலிருந்து வீசப்படுகின்ற குண்டுகள் 200 அடி வரை ஆழமாக ஊடுருவி சென்று தாக்குதலை நடத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்ட ஒரு விமானமாகத்தான் கருதப்படுகின்றது. இது அமெரிக்காவிடம் மாத்திரமே இருக்கின்றது. இஸ்ரேல் என்னதான் முயற்சித்தாலும் ஈரானுடைய இந்த அணுசக்தி தளங்களை தகர்க்க முடியாமல் இருந்தது. ஆனால் இதற்கு தான் அமெரிக்காவின் உதவியை கேட்டபோது அமெரிக்கா இன்று இந்த உதவியை செய்து கொடுத்திருக்கின்றது. காரணம், ஈரானுடைய அணுசக்தி கனவை இல்லாதொழிக்க, அணு ஆயுதங்களை ஈரான் பெற்றுவிடக் கூடாது என்ற அந்த முக்கிய விடயம் காரணமாக, ஈரான் அணுசக்தி பெற்றுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது இந்த அணுசக்தியை தயாரிக்கின்ற, அணு ஆயுதங்களை தயாரிக்கின்ற விடயங்களை கைவிட்டு ஈரான் அமைதிக்கு வர வேண்டும் என்று தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். தொடர்ந்தும் இதை முன்னெடுத்தால் நிச்சயமாக தாக்குதல் மிக கொடூரமாக இருக்கும் என்றும் அமெரிக்க தரப்பிலே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த போர்ட்டோ இடத்தை பற்றி, இந்த அணு சக்தி தளத்தை பற்றி நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அது சம்பந்தமாக பார்த்தோமேயானால், தலைநகரம் டெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் 60 மைல் தொலைவில், அதாவது 96 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை பகுதியில் போர்ட்டோவின் யுரேனியம் செறிவூட்டல் தளம் அமைந்திருக்கின்றது. நிலத்தடி வசதி, யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தப்படும் மைய விளக்கு இயந்திரங்களையும் சிறிய சுரங்க பாதைகளின் வலையமைப்பையும் கொண்டிருந்த 2 முக்கிய சுரங்க பாதைகளை கொண்டதாக இந்த இடம் கருதப்படுகின்றது. தளத்தை தாக்குமாறு அமெரிக்காவுடன் இஸ்ரேல் ஏற்கனவே முறைப்பாடு செய்திருந்தது. ஏனெனில் நிலத்தடியில் இருந்து அந்த அணுசக்தி தளத்தை தகர்க்கும் திறன் கொண்ட பங்கர் பஸ்டர்
குண்டு அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளதாக நான் ஆரம்பத்திலையும் குறிப்பிட்டது அதுதான் உண்மையான விடயம். ஆகவே B2 ரக அதிநவீன ஸ்டெல்த் ரக குண்டுவீச்சு விமானம் மூலம் அமெரிக்கா இந்த குண்டுகளை போர்ட்டோ அணுசக்தி தளத்தின் மீது வீசியதாகத்தான் சொல்லப்படுகிறது. GBU-57AB எனப்படும் உலகின் மிகப்பெரிய அணு ஆயுதம் அல்லாத பேங்க் பாஸ்டர் வெடிகுண்டு அமெரிக்காவிற்கு மட்டுமே உள்ளது. துல்லியமாக வழிகாட்டப்படும் 30,000 பவுண்ட், அதாவது 13,600 கிலோ எடையுள்ள இந்த வெடிகுண்டு ஒரு மலைக்குள் ஆழமாக புதைக்கப்பட்டுள்ள ஈரானின் போர்ட்டோ அணுசக்தி எரிபொருள் செறிவூட்டல் வளாகத்தை ஊடுருவி சென்று தகர்க்கும் திறன் கொண்டதாகவும் கருதப்படுகின்றது சொல்லப்படுகின்றது. போயிங்கால் தயாரிக்கப்பட்ட MOP தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதுவே முதன் முறையாகும். இது அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்ச் என்ற இராணுவ சோதனை மையத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இப்படியான சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கின்றது. ஆனால் இந்த தாக்குதல் நடத்திவிட்டு இப்பொழுது பாதுகாப்பாக ஈரான் வான்பரப்பிலிருந்து வெளியேறி இப்பொழுது அமெரிக்காவுக்கு திரும்பப்பட்டதாகத்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட கூறியிருந்தார். இன்னும் பல உத்தியோகபூர்வமாக செய்திகளும் வெளியாகிறது. அவை இதுதான் இப்பொழுதைக்கு நடந்திருக்கின்றது. இப்போதைக்கு நடந்த விவரங்கள் தான் இது, கிடைத்த விவரங்கள் தான் இது. இதையடுத்து ஈரானுடைய பதிலடி எப்படி இருக்க போகின்றது, ஈரான் எந்த இடங்களை இப்பொழுது குறிவைத்திருக்கின்றது தாக்குவதற்கு, பதிலடி கொடுப்பதற்கு என்பதை உலகமே உற்றுநோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நாமும் அவதானித்து செய்திகள் கிடைத்தவுடன், தகவல் கிடைத்தவுடன் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். மொழிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில்ஷன் வின்சன். லங்கா செய்திகளுக்காக மற்றும் ஒரு காணொலியில் இது சம்பந்தமாக இன்னும் விரிவாக இன்னும் பல புதிய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க தயார். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.